ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மகாநதி பக்கம் அப்புறம் மகாநதி இல்லை, நம்ம காவேரி ஒரு பக்கம் குமரி குமரி அழுகுறாங்க. நம்ம விஜய்கிட்ட என்ன ஒரு கொடுமை காட்சிடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காவேரி கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தால் என் இதயத்தில் ரத்தமே வரும் அப்படிங்கிற டைலாக் நம்ம விஜய் அடிப்பார்னு பார்த்தா ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடுமா, நீங்களும் இப்படி தான் இருப்பீங்களாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா எல்லா ஆண்களையும் அப்படி தப்பாக நினைக்காதம்மா அப்படிங்கிறாரு. சரிப்பா, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கங்கா ஒரு பக்கம் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அந்த டைம் பார்த்து யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை போய் குமரனுக்கு சொல்லுவோன்னு சொன்னோடனே இது எனக்கு ஏற்கனவே தெரியும், எனக்கு ஏற்கனவே மாமா சொல்லிட்டாருன்னு ஒரு வாய்ஸ் நோட் வருது. தம்பி பிபிக்குள்ளேருந்து இந்த வாய்ஸ் மட்டும் தான் அனுப்ப முடிஞ்சது போல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உடனே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஹோ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க நம்ம கங்கா. இங்கே எந்த கூத்து நடந்தாலும் அதுக்கப்புறம் விஜய் நீ வேணும்னு பேசிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி குமரன் எனக்கு தெரியுமா, நமக்கு தான் லேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே உடனே ஷாக் ஆகிட்டாங்களாமா. அந்த குடும்பம்லாம் நாங்கள் எங்கே போவோம், என் குடும்பம் என் வீடு இங்கே இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு அவங்க முறைச்சிக்கிட்டு வந்து நிற்க இதை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு இவங்களுக்கு. என்னடா நடக்குதுங்க ஒன்றும் புரியலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் புருஷனுக்கு எனக்குன்னு விட்டுட்டு போன இந்த வீடு இதுதான், நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்தி விட்டாங்க நம்ம சாரதாமா. வெளியே அனுப்பினோடனே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் பணியிலே அவங்களை நிற்க வச்சா நாளைக்கு நமக்கு தான் பேர் கெட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் போயிட்டு கோர்ட்டுக்கு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் விஜயும் எவ்வளோ சொல்கிறாங்க. கங்கா ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. அதெல்லாம் முடியாது, அவங்கள வந்து வெளியே கூப்பிடக்கூடாது, இது நம்ம வீடு, யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஒத்துக்கிட்டீங்க போல. இது உண்மையான்மே அவங்க பிளானோ இல்லை குமரன் வயசில் வேற யாராவது பேசுகிறாங்களா, அதுவும் தான் தெரியலை. சரி, இதையாவது கண்டுபிடிப்பாங்களான்னு பார்த்தா இதுக்கும் வாய்ப்பு இல்லை. டே இதை வச்சு இப்படி உருட்டுறீங்களேடா, கதை ரொம்ப கருணை கொடூரமாக போகுதுடா, இதெல்லாம் பார்க்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்னன்னே சரிப்பா போய் கூட்டுவாங்கப்பான்னு சொன்னால் ஓவராக அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க. டே இருக்க இடம் கொடுத்தா நீ என்ன மடம் கேட்பாங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி